ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் ஞானப்பாதையில் காண இருப்பது ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நீ எதை இழந்தால் சுகம் பெறுவாயோ, நீ எதை இழந்தால் எல்லோராலும் மதிக்கப்படுவாயோ, நீ எதை இழந்தால் உலகம் உன்னை நல்ல மனிதன் என்று கொண்டாடுமோ, நீ எதை இழந்தால் சொந்த பந்தங்கள் எல்லாம் உயர்ந்த மனிதன் இவன் என்று கொண்டாடுவார்களோ, நீ எதை இழந்தால் பொன் பொருள் புகழ் எல்லாம் உன்னை தேடி வருமோ, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக சொல்லும் பொழுது ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும் என்பார்கள். அந்த ஒன்று எது என்றால் கர்வம். நாம் முதலில் கர்வத்தை இழந்து விட வேண்டும். நான் என்ற கர்வம்தான் எல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்தது போல் யாரும் செய்ய முடியாது, நான் சூட்சுமமாக ரகசியமாக திறமையாக பல காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்று மாறுதட்டி கொள்வார்கள். நம்மை விட அறிவாளிகள், சிறந்தவர்கள், சிறப்பானவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த கர்வத்தினால் நாம் நம்மையே அழித்து கொண்டிருக்கின்றோம். தோல்வியில் கொண்டு போய் இது போன்ற செயல்கள் எங்கு கொண்டு நிறுத்தும் என்றால் தோல்வியில் தான் கொண்டு போய் நிறுத்தும். அதில் பாதாளத்தில் தள்ளிவிடும். நமக்கு தெரியாதது எத்தனையோ இருக்கின்றன. நாம் கண்கூட பார்த்தது கேட்டது என நிறைய இருக்கலாம். அதாவது நமக்கு தெரியாததா? அசுரர்கள் தன் கர்வத்தினால் படாத பாடுபட்டு நல்ல ஈசனை அழைத்து வரம் வாங்குகிறார்கள், பிரம்மாவை அழைத்து வரம் வாங்குகிறார்கள், முருகன் விநாயகனை அழைத்து வரம் வாங்குகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைகள் என்ன? சூரபத்மன், நரகாசூரன், சிங்கமுகசூரன், அதெல்லாம் காலப்போக்கில் அது கதையாக கூட நமக்கு தோன்றலாம். நமக்கு தெரிய ஹிட்லர், இடியாமீன், கடாஃபி போன்ற எத்தனையோ பேர் கர்வத்தினால் அழிந்தார்கள். அவர்கள் இறப்பு கூட மற்றவர்களுக்கு தெரியாத அளவிற்கு செத்து போனார்கள் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தானே. அதனால் நம்மிடம் பல கர்வம் உண்டு. வித்யா கர்வம், நான் படித்திருக்கிறேன், என்னை போல் எவனும் படித்ததில்லை என்று சொல்வார்கள். எவ்வன கர்வம் என்று சொல்வார்கள். இளமையாய், நான் என்னை போல் இளமையாக இருப்பவன் யாரும் இல்லை என்பார்கள். செல்வ கர்வம், பணம் படைத்தவர்கள், என்னிடம் இருக்கும் பணம் யாரிடமும் இல்லை என்பார்கள். வியாபார கர்வம், தொழில் கர்வம், நான் இந்த யுக்திகளை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கர்வப்படுவார்கள். இந்த பூமியில் எத்தனையோ பேர் கர்வத்தால் வந்தவர்கள் அனைவருமே இருந்த இடம் தெரியாமல், தடம் தெரியாமல் மறைந்திருக்கிறார்கள். நமக்கும் எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நாம் வந்தோம் சுகமாக வாழ. நமக்கு பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளை கடைபிடித்து நாமும் நல்லபடியாக வாழலாம். சிலர் கர்வத்தினால் பல என்னென்னவோ செய்து விடுகிறார்கள். உதாரணமாக, ஒரு ஓடத்தில் மிக படித்த ஒரு பண்டிதர் போய்கொண்டிருக்கிறார். அந்த படகோட்டியிடம் கேட்கிறார், நீ வேதம் படித்திருக்கிறாயா? இல்லை ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று ஓடக்காரன் சொல்கிறான். அடப்ப மண்டு, உன்னுடைய வாழ்க்கையில் பாதியை தொலைத்து விட்டாயே என்று கேலியாக பேசுகிறார். மறுபடியும் பேசிக்கொண்டே போகும்பொழுது, உனக்கு கருட புராணம் தெரியுமா என்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது என்கின்றான். வாழ்க்கையில் பாதியை தொலைத்து விட்டாயே என்கிறார். மறுபடியும் போய்கொண்டே இருக்கும்போது சகசரநாமம் தெரியுமா என்கிறார். அதுவும் எனக்கு தெரியாது என்கின்றார். எனக்கு தெரிந்தாலும் ஓடம், இந்த ஓடத்தை ஓட்டுவேன், என் வயிற்று பிழைப்பிற்கு ஏதோ கொஞ்சம் பணம் காசு கிடைக்கும், அதை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்றார். மறுபடியும் போய்கொண்டே இருக்கும் பொழுது
அந்த ஓடக்காரன் கேட்கிறான், ஐயா இத்தனை கற்றுக்கொண்டீர்களே, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா. வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் தொலைத்து விட்டீர்களே, இப்பொழுது தண்ணி மேதண்ணி வந்து கொண்டிருக்கிறது, இது வெள்ளம் பரிசலை வந்து தொடர்ந்து ஓட்ட முடியாது, இது அடித்து சென்று விடும் என்று அவன் ஆற்றில் குதித்து நீச்சல் அடித்து சென்று விட்டான். ஆனால் இவர் படித்த பண்டிதர் ஆத்தோடு சென்று இறந்து விடுகிறார். இதுபோல் பலரும் உயிரை விட்டு விடுகிறார்கள். நீங்கள் இந்த கர்வத்தை விட்டு விட்டீர்களானால் நல்ல மனிதனாக ஆனந்தமாக வாழ வாய்ப்பிருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.